அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கரூர் இயற்கை வேளாண் திருவிழா கடந்த ஆண்டு துவங்கப்பட்டது. ஒரு சிறிய முயற்சியாக துவங்கப்பட்ட அந்த விழா தமிழகத்தில் நடத்தப்பட்ட விதை திருவிழாக்களிலே மிகப்பெரிய வெற்றி பெற்ற விதை திருவிழாவாக அமைந்தது. அதன் தொடர்ச்சியாக 2ஆம் ஆண்டு இந்த நிகழ்வு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கரூர் இயற்கை விவசாய முன்னோடிகளையும் விவசாய பெருங்குடி மக்களையும் அது மட்டுமல்லாது இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்ற இருக்கிற மரியாதைக்குரிய நமது சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களையும், கரூர் இயற்கை விவசாயிகள் சங்க நிர்வாகிகளையும், நம்மாழ்வார் உயிர்ச்சூழல் நடுவத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மாநகம் நம்மாழ்வார் உயிர்ச்சூழல் நடுவத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவிற்கு அந்த ஆரம்பத்தை துவக்கி வைத்தவர் எம்என் பெரியசாமி ஐயா என்ற துவக்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த விழா இன்று வரை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு வகையிலே இந்த விழாவிலே பங்கெடுத்து என்னுடைய ஒத்துழைப்பை கொடுக்க முடிந்ததற்கு மிக்க மகிழ்ச்சியினை இந்த நேரத்தில் வெளிப்படுத்தி காட்டிக்கொள்கிறேன். குறிப்பாக நம்மாழ்வார் ஐயா அவர்கள் வாழ்நாள் முழுது பல்வேறு இடங்களில் பயணித்து பல்வேறு நபர்களை சந்தித்து விவசாயிகளை சந்தித்து இந்த நாட்டிலே இயற்கை வேளாண்மைக்கு என்று வேளாண்மையில் திரும்பினார்கள் என்றால் அதற்கு காரணம் ஐயா நம்மாழ்வார் அவர்கள்தான். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலத்திலே தனது அவருடைய மொத்த அறிவையும் ஒன்று திரட்டி உருவாக்கிய இடம் வானகம் நம்மாழ்வார் உயிர்ச்சூழல் நடுவம். அது நமது கரூர் மாவட்டம் கடவூரில் அமைந்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த வேளாண்மையிலே ஈரோடு மாவட்டம் போல சில மாவட்டங்கள் முன்னிறுத்தி சென்று கொண்டிருந்த போது கூட சமீப காலமாக கரூரிலே இந்த இயற்கை விவசாயத்திற்கான ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. அதற்கு இது போன்ற நிகழ்வுகள் ஒரு காரணம். இங்கு நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள், இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மற்றவர்கள் எல்லாம் இதற்கு நிறைய ஒத்தாசைகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்து இந்த மாவட்டத்திலே பயிற்சிகளையும் இது இயற்கை வேளாண்மைக்கு என்று ஒரு தனி கல்லூரியையும் உருவாக்க வேண்டும் என்ற எங்களது எண்ணத்தினை இந்த நேரத்திலே வெளிப்படுத்தி கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம் மதிப்புக்குரிய அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர்